2026க்கான ஆஸ்கார் அவார்ட்ஸ் மார்ச் 15 நடக்குது. அதுல சின்னர்ஸ், சென்டிமெண்டல் வேல்யூ, சீக்ரெட் ஏஜென்ட், பிராங்கன்ஸ்டீன், ஹாம்னட், மார்ட்டி சுப்ரீம், ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அதெல்லாம் நாமினிஸ்ல இருக்குது. பெஸ்ட் இன்டர்நேஷனல் பிக்சர் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் ஒரு 5 படம் இருக்குது. அதுல ஆலிவர் லாக்ஸ் டைரக்ட் பண்ணி செர்ஜியோ லோபஸ் நடிச்ச ஒரு ரோட் டிராமாவான ஸ்பானிஷ் படம் சிராத். இந்த படத்துடைய கதை என்னன்னா, மொரோக்கோ பாலைவனங்கள்ல நடக்கக்கூடிய ரேவ் பார்ட்டிக்கு தொலைஞ்சு போன தன் பொண்ணை தேடி தன்னுடைய இளைய மகன் கூட போறாரு செர்ஜியோ லோபஸ். ரேவ் பார்ட்டின்னா ஒரு ஓபன் பிளேஸ்லயோ பிரைவேட் பிளேஸ்லயோ நடக்கக்கூடிய ஒரு டான்ஸ் பார்ட்டி. அவருடைய மகள் அதே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போய் 5 மாசத்துக்கு முன்னாடி திரும்பி வராதனாலதான் அவர் இங்க வந்திருக்கிறார். அதே தருணத்துல மொரோக்கோல நடக்கக்கூடிய உள்நாட்டு மற்றும் பார்டர் போர்கள்னால அந்த பார்ட்டியை தடுத்து நிறுத்துறதுக்கு அங்க போலீஸும் ராணுவமும் வருது. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு ரேவ் பார்ட்டிக்கு ஒரு 2 வேன்ல ஒரு கும்பல் போகுது. அவங்க பின்னாலேயே செர்ஜியோ லோபஸும் போறாரு. ஏன்னா அவங்க இன்னொரு ரேவ் பார்ட்டிக்கு போறாங்க. அங்கேயாவது தன் மகளை கண்டுபிடிக்க முடியுதான் ட்ரை பண்ணி பார்க்க போறாரு. அந்த டைம்ல நடந்த சம்பவங்களும் அவர் பொண்ணை கண்டுபிடிச்சாரா அப்படிங்கறதா மிச்சமுள்ள கதை. ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்லோவாகவும் ஸ்டெடியாவும் ஆரம்பிக்கிற இந்த படம் கடைசி 3/4 மணி நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுவும் கடைசி 20 நிமிஷம் ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் மாதிரி தான் இருந்துச்சு. செர்ஜியோ லோபஸ் தவிர மிச்ச உள்ள ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு புதுமுக ஆக்டர்ஸ் தான். டைரக்டர் ஆலிவர் லாக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் மூலியமா தான் இந்த படத்தை ரொம்ப நேர்த்தியா கொண்டு வர முடியும்னு அப்படி ஒரு ட்ரை பண்ணியிருப்பாரு. அதே மாதிரியே அந்த ஆக்டர்ஸும் ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ஒர்க். அவங்க மொரோக்கோட லேண்ட்ஸ்கேப்பையும் அந்த ஊரோட பாலைவனங்களும் ரோடு இல்லாத இருக்கக்கூடிய மலைகளையும் அழகா கேப்சர் பண்ணிருப்பாங்க. தமிழ்ல விடாமுயற்சி படம் சரியா ஓடலனாலும் அசர்பைஜான் பாலைவனங்களை காட்டின சினிமாட்டோகிராஃபி ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துடைய கதை தன் பொண்ணை தேடி போறதா இருந்தாலும் படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தீம் மனுஷங்க வாழ்க்கையை தேடி போற விஷயங்களை பத்தி தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பிலாசபிக்கல் தீமை தான் படத்துடைய பேக்ரவுண்ட் கதையா டைரக்டர் வச்சிருப்பாரு. எலக்ட்ரிக்கல் கிட்டார்ஸ், ஹை பேஸ் சவுண்டோட இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டும் பண்ணிருக்கு. இந்த படம் ஆஸ்கார் வாங்குதா இல்லையாங்கிறது நம்ம மார்ச் 15 பார்க்கலாம். இந்த படம் இப்ப முபி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் தளத்துல அவைலபிளா இருக்கு. விருப்பம் இருக்கவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.